மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளை, திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை, விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நண்பர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை, இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய் வீட்டார் நடத்தக்கூடிய போராட்டம் இந்த போராட்டம். திருமணமான பெண் பிறந்த வீட்டிற்கு வருகிற போது எந்த எழுச்சியோடு, எந்த உணர்ச்சியோடு வருவாளோ அதே உணர்ச்சியோடு, அதே பெருமையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிறோம். பகுத்தறிவு, சமூக நீதி, சுயமரியாதை என்பதை தொடர்ந்து நமக்கு ஊட்டி வரக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆணையை ஏற்று இந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாமும் பங்கேற்க வந்திருக்கிறோம். சமூக நீதிக்கு சவால் வருகிற போதெல்லாம் சங்கநாதம் எழுப்பிடக்கூடிய ஒரு இயக்கம்தான் திராவிடர் கழகம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நோய் வந்தால் மருத்துவரை நாடி செல்லுகிறோம். தாவாவை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர்களை தேடி அவர்கள் உதவியை நாடி செல்லுகிறோம். ஆனால் நோயை போக்க வழக்கறிஞர்களை தேடி யாரும் செல்லக்கூடாது, செல்லவும் மாட்டார்கள். தாவாவை தீர்க்க மருத்துவர்களை தேடி எந்த முட்டாளும் போக மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு கொடுமையான நிலையில சிக்கி ஒரு கொடுமையான ஒரு கல்விக் கொள்கையை புகுத்தக்கூடிய நிலையில மத்திய அரசு இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே அதை எதிர்க்கக்கூடிய வகையிலே தான் திராவிடர் கழகம் இன்றைக்கு அதனுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் பொறுப்பேற்று தலைமையேற்று இந்த போராட்டத்தை நடத்த முன் வந்திருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள், உதாரணங்கள், சான்றுகள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு ஒரு ஆபத்தான புதிய கல்விக் கொள்கையை வகுக்க திட்டமிட்டிருக்கிறது. அப்படி திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையில அதனுடைய வரைவாக, அந்த வரைவினுடைய முகப்பில் பிரேம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் இரண்டாவது வரியாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது, The education system which was involved first in ancient India is known as the Vedic system. அதாவது பலருடைய பண்டைய இந்தியாவில் முதலில் வேதத்தின் அடிப்படையில் தான் கல்வி முறை இருந்தது. அதைத் தொடர்ந்து நான்காவது வரியாக அவர்கள் சொல்வது, தி குருக்கல் சிஸ்டம் ஃபார் a study abroad between the guru and the சிஷ்யா. அதாவது குருக்கள் முறை குருவிற்கும் சிஷ்யவிற்கும் தான் உறவை வளர்த்தது. ஆக இதைத்தான் இன்றைக்கு நாம் எதிர்க்க முற்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் முதலில் 1968 உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை 17 உறுப்பினர்களை கொண்ட
ஒரு கல்வி கமிட்டி உருவாக்கப்பட்டது. TS கோத்தாரி தலைமையில அந்த கமிட்டி உருவாகினது. அதன் பிறகு 1986 கல்விக் கொள்கை வெளியானது. 1992 சில திருத்தங்கள் அதிலே மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மத்திய ஆட்சி சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழ் மொழி அனைத்திற்கும் சவால் விடக்கூடிய வகையில இந்த புதிய கல்விக் கொள்கையை புகுத்துகிற முயற்சியில ஈடுபட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே அண்ணன் சுபவி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, மதிப்பிற்குரிய TSR சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த கமிட்டி. அந்த கமிட்டிகளை ஒருவர் தவிர மற்ற 4 பேர்களும் IAS அதிகாரிகள். அதுவும் இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய IAS அதிகாரிகளா என்றால் அதுவும் கிடையாது. ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், ஏற்கனவே இருந்தவர்கள். அதுவும் ஒரே ஒரு கல்வியாளர் என்று சொன்னால் அந்த கல்வியாளரும் யார் என்று கேட்டால் அவரும் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த கமிட்டியில கல்வியாளர்கள் இல்ல, ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகள் இல்ல, மாணவர்களுடைய பிரதிநிதிகள் யாரும் இதுல இடம்பெறவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதுல வேடிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிராம பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், மாவட்டங்கள் அனைத்து மட்டத்திலும் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருப்பதாக ஒரு அபாண்டமான செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மை இல்லை, யாரிடமும் கேட்கல, எந்த பயணமும் நடத்தல, மக்களிடத்திலே போய் ஒப்பீனியன் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அதுவும் கிடையாது. ஆகவே இந்திய அரசியல் சட்டத்திற்கு பன்மகத்தன்மான ஒரு ஆபத்து, சமூக நீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக, உடக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்பது போல இந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் இன்னும் குறிப்பிட விரும்புகிறேன், இந்தியாவை பொறுத்தவரையில பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல்வகை பண்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய நாடு நம்முடைய இந்திய திருநாடு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை பொருந்தி வருமா? நிச்சயமாக வராது. இந்தியாவில் உள்ள அனைத்து ஆண்களும் வேஷ்டி சட்டை தான் அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அதேபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரே மாதிரியான உணவைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த முடியுமா? கட்டாயப்படுத்த முடியுமா? அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா? அரிசி சோறு தான் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நான் அதைத்தான் இந்த போராட்டத்தின் மூலமாக இங்கே உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை நிச்சயமாக நிறைவேற்றிட முடியுமா என்று கேட்டால் முடியாது. நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5ஆம் தேதி நம்முடைய விடுதலை ஏட்டில ஒரு கடிதம் வந்தது. யார் என்றால் ஒரு மாணவி, சென்னையில சாந்தம் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி. அவருடைய பெயர் தங்கமணி. அவர் ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதம் விடுதலை பத்திரிகையில வெளியிடப்பட்டிருக்கிறது. முழுமையும் படிக்க நேரம் இல்லை. எனவே 1-2 சில குறிப்புகளை மாத்திரம் நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அந்த மாணவி சொல்லுகிறார், இக்கொள்கையை பார்த்தால் எதிர்காலத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி கற்பார்களா என அச்சம் எழுகிறது. அதேபோல வேத கல்வியையும்
குருகுல கல்வி முறையையும் லட்சிய கல்வியாக முன்னிறுத்துகிறது. பள்ளிகள் அருகில் உள்ள ஆசிரமங்களோடு தொடர்பு கொடுத்துவதற்கு முயல்கிறது. 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் 2ஆம் தரம் பிரிக்க முயல்கிறது. கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இவற்றில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களை உயர்கல்விக்குரியவர்கள் எனவும், பின்தங்கும் மாணவர்களை தொழில் கல்விக்குரியவர்கள் எனவும் வேறுபடுத்தி இப்பிரிவினருக்கும் இருவேறு தேர்வுகளை நடத்த முற்படுகிறது. இது கிராமப்புற ஏழை மாணவர்களை வெகுவாக பாதிக்கும். மீண்டும் வர்ணாசிரம குலக்கல்விக்கும் குலத்தொழிலுக்கும் இது வழிகோலும். சமூக நீதியில் அக்கறை கொண்ட எவரும் இதனை ஏற்க மாட்டார்கள் என்று புனித ரபேல் பெண்களில் மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தங்கமணி வேதனையோடு இந்த கடிதத்தை எழுதி அது விடுதலை ஏட்டிலும் வெளிவந்திருக்கிறது.